அவர் ஃபங்ஷனுக்கு போயிருந்தபோது ஒரு யூடியூபர் கிட்ட போய் ரொம்ப ரெக்வஸ்ட்டா ஒரு நிமிஷம் பேசணும்னு. ஜஸ்ட் ஒரு நிமிஷம். அது நானாத்தான் போய் கெஞ்சினேன். உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்க மேல உயிருங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் கூட பேசினா போதும். அவர் வந்து கல்யாணத்துக்கு போற அவசரத்துல டப்புன்னு எனக்கு நெஞ்சு மேல கை வச்சு தள்ளி விட்டு அவர் போயிட்டாரு. அப்புறம் பின்னாடி நான் ஓடினேன். ஓடி போய் சார் சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு நிமிஷம் சார் என் பையனுக்காக பேசுங்க சார். டப்பான்னு ஓடி வந்து என் பையன் கையை பிடிச்சிட்டான். ஒரு மிகப்பெரிய ஆக்டர் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடுல. சொன்ன உடனே சின்ன குழந்தை பெரிய வரைக்கும் சொன்ன உடனே தெரியும் தான் இந்த ஆக்டர். அவ்வளோ பெரிய ஆக்டர். நான் திரும்பி இந்த பக்கம் நடந்து போன உடனே அவர் என்னை பார்த்து கண்டுபிடிக்கிறார். அவர் தமிழ்நாடு ஆக்டர் கூட இல்லை, ஆல் ஓவர் இந்தியா ஆக்டர். நம்ம ஹிந்தியில சொன்னா கூட தெரியும். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா லாங்குவேஜும் தெரியுற ஆக்டர். சொன்ன பெரிய ஆக்டர், பெரிய ஹீரோ. அவ்வளவு பெரிய ஹீரோ என்னை பார்த்து கண்டுபிடிக்கிறார். அப்ப எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸைட்மென்ட்டோட? என்ன அவங்களும் மனுஷன் தான், இவங்களும் மனுஷன் தான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி என்ன மில்லியன் கணக்கா அவங்க போயிட்டாங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க பையன் பண்றா, நம்ம சப்போர்ட் பண்ணோம், அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்குல்ல? எனக்கு இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் மூணு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. 10 லட்சம் மக்கள் வந்து இன்னைக்கு நம்பி என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, என்னை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா என் மேல இருக்கிற அன்பு. அப்புறம் அந்த அன்பு திருப்பி அவங்களுக்கு நான் செலுத்தணும். பட் அது வந்து நம்ம நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்தால் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நானு, ஜீவமுத்து, மணி, ஆனந்த் நாங்கள் 4 பேர் தான் சென்னை ஒரு வேலையை போகிறதா கரெக்டாக ஆடி போயிருக்காங்களா. நைட் அவர் சொல்லிட்டார், செந்தில் நீங்கள் வெடிச்சு ஆடி போகிறது சேனல் ஆரம்பிக்கிறீங்க. சேனல் ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்குள்ளேயே ஒன்னேர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்னேர் தாண்டிச்சு. அவர் தான் ஒருத்தர் டிஎம்எஃப்னு போட்டார். எனக்கு அப்போ தெரியல என்னென்ன டிஎம்எஃப். அப்புறம் அவர் தான் சொல்ல திருப்பூர் மோகன் ஃபேமிலி நம்ம ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க, டிஎம்எஃப் இனிமேல் எல்லாத்தையும் சொல்லுங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி செந்தில் நினைக்கிறேன் பல இடத்துல. அவர் தான் முதல் முறையாக எனக்கு அந்த டிஎம்எஃப்னு பேர் வச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த டிஎம்எஃப் வந்து நினைச்சு. எப்போ உங்களுக்கு வந்து ஆணித்தரமா ஓகே இதுதான் எனக்கு ஒர்க் ஆகுது, நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட்டு பண்ண அந்த ஒரு நம்ம காரை வந்து ஃபர்ஸ்ட் எப்படின்னாங்க நான் நல்லா ரெடி பண்ணி மற்றவங்களுக்கு சேல் பண்ணுவேன். அந்த மாதிரி சேல் பண்ணும்போது வணக்கம்ண்ணா. அன்புலங்களுக்கு வணக்கம். நான் சொல்லுங்க, நீங்க வந்து திருப்பூர் மோகனா எங்களுக்கு நிறைய தெரியும். அதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சமீபத்தில் இப்போ பண்ணது ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. சரி. முன்னாடி ஆரம்பத்துல பள்ளிப்படிப்பு முடிச்ச உடனேயே திருப்பூர்ல பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் பனியன் கம்பெனி தான். திருப்பூர் ஃபேமஸ். அப்புறம் நானும் சிறப்பாக கம்பெனியில் கொஞ்ச நாள் இருந்தேனுங்க. அப்புறம் நம்மளுக்கு என்ன கம்பெனி தொழில் கொஞ்சம் செட் ஆகலை. நமக்கு இந்த கார் மேலேயே முதல்ல இருந்தே மோகம். ஒரு 10-11 வயசுல இருந்தே எனக்கு அந்த காருங்கிற மாதிரி கொஞ்சம் போச்சு. அப்புறம் அப்பா 98ல இறந்தாரு. அப்புறம் 98ல ஒரு பக்கம் டிரைவரா போய் வேலை செஞ்சேன். ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் அது கொஞ்சம் சம்பவங்கள் நடந்தங்காட்டி அது திருப்பி போக முடியல. அதுக்கப்புறம் சரி நம்ம இந்த கார் கன்சல்டேஷன் பண்ணலாம். கார் கன்சல்டிங்னா அந்த கார் புரோக்கரேஜ், நம்ம யாருக்காவது காரை வாங்கி கொடுக்குறது, விட்டு கொடுக்குறது, அது உண்டான கமிஷன் அது ஸ்டார்ட் பண்ணினேன். அது ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்ததுங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 2013 வரைக்குமே பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நிறுத்தி ஒரு 10-12 வருஷம் ஆக போகுது. 13-14 வரைக்கும் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த கார் வாங்கி கொடுக்கறது, விட்டு கொடுக்கறது. அதுக்கப்புறம் இடையில ஒரு 2013, 14, 15, 16 ஒரு 4 வருஷம் மட்டும் இந்த சினிமா ஆக்டர்ஸ்க்குலாம் நான் அந்த இது கொடுத்துட்டு இருந்தேன், கேரவன். அது வந்து கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன் 4 வருஷம். அப்புறம் அது கொஞ்சம் செட் ஆகல. அப்புறம் 2015 கடைசி 16ல இருந்து சரி வேண்டாம் திருப்பி நம்ம காரே பண்ணிக்கலாம். நம்ம காரை வந்து ஃபர்ஸ்ட் எப்படின்னாங்க நான் நல்லா ரெடி பண்ணி மற்றவங்களுக்கு சேல் பண்ணுவேன். அந்த மாதிரி சேல் பண்ணும்போது நான் ரெடி பண்ணி கொடுத்த சில பேர் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. நீங்க டிங்கரிங் பெயிண்டிங் இப்படி பண்றீங்க, சீட் கவர் இப்படி பண்றீங்க, மேட் இப்படி பண்றீங்க, இவ்வளவு ஒர்க் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரொம்ப புதுசா பார்த்தாங்க. பட் நம்மளுக்கு வந்து அது ஒரு 25 வருஷமா நான் பண்ணிட்டு இருக்கிறங்காட்டி எனக்கு அது யதார்த்தமா இருக்குது. பட் மக்களுக்கு அது வந்து ரொம்ப புதுசா தெரிஞ்சது. சரி நீங்களும் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. முதல்ல எனக்கு நான் சேனல் ஆரம்பிக்கும் என்னோட பையன் சேனல் ஆரம்பிச்சான். என்னோட பையன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. அவனுக்கு உந்துதலா பண்ணி கொடுத்தது ஃபுல்லாவே எங்க அண்ணன் சுப்ரீம் மொபைல்ஸ் அண்ணன் தான் பண்ணி கொடுத்தாரு. அவன் பையன் நல்லா பேசுறான். இந்த மாதிரி லாக்டவுன் முடிஞ்ச உடனே பையனை சுப்ரீம் மொபைல்ஸ் அன்பாக்ஸ் போட்டாங்க. அங்க ஒரு 5-6 மாசம் பண்ணிட்டு டேடி தனியா சேனல் ஆரம்பிக்கிறான். அப்புறம் தான் அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தான் 2வது வந்து அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் நான் ஜிபி முத்தண்ணாச்சியோட நட்பு கிடைச்சது. அப்புறம் அவருடைய கூட ஒரு நண்பர் செந்தில் ஒருத்தர் இருந்தார். அவரு தான் வந்து கார் விஷயத்தை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு 25 வருஷத்துக்கு மேல 27 வருஷமா கார் ஃபீல்ட்ல இருக்கிறீங்க, ஏன் நீங்க காரை பத்தி வீடியோ போடக்கூடாது? கம்பெனி இந்த வயசுல எல்லாம் போட்டா மக்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க, அதுவும் சொந்தக்காரெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு. அப்படி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க தாராளமா பண்ணுங்க, உங்களுடைய காரை ஒர்க் பண்றீங்க, நீங்க அதை போடுங்க,
ம். அதுபோக கார் உங்களுக்கு தெரிஞ்ச ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னா. ம். உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை வச்சு பண்ணுங்க. ம். இல்லைங்க நான் படிக்காதவனுங்க 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன். நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க. அதெல்லாம் ஏன்னா கார் ரிவ்யூ அப்படிங்கிறம்போது நிறைய கூகுள்ல பார்த்து இது எடுக்கணும், நோட்ஸ் எடுக்கணும், ம். அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தயார் ஆமா. பண்ணணும். அதெல்லாம் பார்த்து எல்லாருமே அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ம். இல்ல என்னாச்சு உங்களுக்கு என்ன வருதோ தோணுதோ, உங்க மனசுல என்ன தோணுதோ நீங்க பேசுங்க. முழுக்க முழுக்க எனக்கு உந்துதல் கொடுக்க செந்தில். இப்ப அவர் ஆக்சுவலி உயிரோட இல்லைங்க. பட் அவரு எனக்கு ஃபுல் சப்போர்ட் குடுத்தாரு. ம். அவரு பண்ணுனதுல தான் இந்த YouTubeங்கிறது ஒண்ணு ம். ஆரம்பிச்சு ஆகணும் அப்படின்னாரு. கரெக்ட்டா ஆடி 18 அன்னைக்கு ஆரம்பிச்சேன். அப்படியே சம்மந்தம் இல்லாம பண்ணுனேன். சரி மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. எப்படி அன்பு நீங்க மக்கள். வீட்ல வந்து சொல்லும்போது வீட்ல ஒய்ஃப் ஆப்போசிட் தானே. பையனுக்கு வேணா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. ஆ. சரி பரவால்ல பையன் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு 16, 17 வயசுங்கும்போது எல்லாருமே தடமாறுற வயசு. அந்த ஆமா. 15, 16 ம். இயர்ஸ்ங்கிறது அந்த டீனேஜ். அந்த பருவத்துல கொஞ்சம் தடமாறி போவாங்க. ம். பட் நான் வந்து எப்படின்னா, நான் பையன வந்து பையனா பார்க்காம நல்ல ஃப்ரெண்டா தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு ம். வரைக்குமே. நாங்க 2 பேரும் எங்க வேணாலும் நாங்க 2 பேர் தான். ம். அப்ப அவங்க என்ன ஒரு ட்ராக் தேர்ந்தெடுக்கிறானோ, நம்ம அந்த ட்ராக்ல கூடயே நம்மளும் போலாம். ம். அப்படிங்கிற மாரி நானும் அவனுக்கு கேமரா புடிச்சுட்டு, ம். அவங்க கூட ஒரு 2 வருஷம் டிராவல் பண்ணுனேன். ம். அதுக்கப்புறம் தான் நான் சேனல் ஆரம்பிச்சேன். அது வீட்ல ஃபர்ஸ்ட்டு ஒய்ஃப்க்கு ஓகே இல்ல. ஒய்ஃப்க்கு இன்னைக்கு வரைக்கும் ஒய்ஃப்க்கு ஓகே கிடையாது. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கலாம் எப்படி பார்த்தாங்க? இல்ல அவங்களே வந்து கொஞ்சம் நெறைய பேர் சொன்னாங்க. "ஏன்டா உனக்கு இதெல்லாம் தேவையா இந்த வயசுல?" அப்படின்னாங்க. ஓ! அச்சோ! அப்புறம் சொந்தக்காரங்கள்ல 2, 3 பேர் ம். ஓகே. ம். பட் நெறைய பேர் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு என்னுடைய வீடியோ நீங்க தங்கச்சிகள் எல்லாம். எடுத்திருப்பீங்கல்ல. ம். அப்ப எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸைட்மென்ட்டோலாம் சரி? ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நானு, ஜிபி முத்து, மணி, ஆனந்த் நாங்க 4 பேர் தான் சென்னை ஒரு வேலையா போயிருந்தோம். கரெக்ட்டா ஆடி 18 அன்னைக்கு தான். ஆ. நைட் அவர் சொல்லிட்டாரு செந்தில், "நீங்க ம். வெடிச்சா ஆடி 18 சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னு." ஒரு குட்டி குட்டி அந்த பப்பி டாக்ஸ் எல்லாம் இருக்கும். அது ம். ஒரு நாய். அந்த ஹோட்டலுக்கு நாங்க போயிருந்தோம். கீழ நாய் இருக்கும், மேல ஹோட்டல் இருக்கும். அங்க போனபோது நீங்க ஆடி 18 இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி சும்மா ஃபோன் மைக் கீக் எல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ம். வச்சிருக்கிற சாம்சங் ஃபோன் எடுத்தோம். ம். எடுத்து ம். அப்போ வந்து என்னமோ ஒரு வார்த்தை சொன்னேன். மக்களுக்கு வணக்கம் அப்படிங்கிற ஆ. மாரி தான் சொன்னேன். பட் அன்புள்ளவங்களுக்கு வணக்கம்ங்கிறது நான் ஒரு 5, 6 மாசம் கழிச்சு தான் நானு இது மாறிச்சு. ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வந்து மக்களுக்கு வணக்கம் அப்படிங்கிற மாரி தான் ஆ. பேசினேன். நண்பர்களுக்கு வணக்கம் அப்படின்னு கேஷுவலா பேசினேன். அப்புறம் அண்ணாச்சி, அண்ணாச்சி எல்லாருமே இருந்தாங்க. ஒரு 2, 3 நிமிஷம் பேசியிருப்பேன் வீடியோ. அதான் ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம. ம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எடுத்ததும். சரி ஃபர்ஸ்ட்டு வந்து இல்ல ஒண்ணுமே பையன் பேச பண்றான் அதெல்லாம் தெரியாது. ஓகே. எதார்த்தமா பேசினேன். ஆ. நான் பாட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, பையன் பண்றான், நம்ம சப்போர்ட் பண்ணணும் அதெல்லாம் 2வது. ம். முதல்ல உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்கும்ல. சரி நம்மளும் பண்ணணும்ப்பா அப்படின்னு ஒரு ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால இல்ல, சரி இல்லைங்க. பண்ணுவோம். யூடியூப்ங்கிறது சுத்தமா நாலேட்ஜ் இல்ல. எனக்கு என்னன்னு கூட ம். தெரியாது. ம். எதுவுமே தெரியாது. பையன் ஆரம்பிச்சான், அவனுக்கு சப்போர்ட் ம். பண்ணேன், அவனுக்கு கேமரா புடிச்சேன். அந்த மாரி இதுல ட்ராக்ல அவன் ஜாலியா கூடயே நான் ஆரம்பிச்சு அது போயிட்டு இருந்தேன். ஆ. அவன் ஆரம்பிச்சான். ஆ. அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில, சரி அவங்க அப்பாவா நான் பின்னாடி நிக்கணும் ம். அப்படிங்கிறதுக்காக நான் கேமராக்கு பின்னாடி தான் நின்னேன். சரி, சரி. நான் மேக்ஸிமம் 99% அவன் வீடியோல நான் வரல. ம். ஏதோ சில அதுக்கப்புறம் நீங்களும் வீடியோஸ்ல அப்படி வந்திருப்பேன். ம். பட் என்னுடைய இது காமிக்கிறதுக்கு, முகம் காமிக்கிறதுக்கு எனக்கு கூச்சம் தான். நான் ம். பிஹைண்ட் த கேமரா தான். பின்னாடி நின்னுக்குவேன். அவன் இல்ல தான் வீடியோ நீங்க பண்ணி ஃபேஸ குடுத்தது. காமிக்கணும்னு முடிவு பண்றப்போ, ஒரு விஷயம் வந்து இதனால நான் பண்றேன். இவங்க சொன்னனால பண்ணியிருப்பேன். இல்லன்னா எனக்கு இது வந்து வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அந்த மாரி. அவன் யூடியூபர்ஸ் நெறைய பேர் புடிக்கும். ஆ. ரித்திக். ஆனா அவனுக்கு வந்துங்க ம். சினிமால இருக்கிற மேக்ஸிமம் பீப்பிள் அவன் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து குடுத்துருக்கேன். ம். தனுஷ்லருந்து, ஜெயம் ரவிலருந்து கிட்டத்தட்ட நம்ம வெங்கட் பிரபு டீம் ஆகட்டும், ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகட்டும், இந்த மாரி மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் எல்லாத்தோடயும் ஃபோட்டோ எடுத்து குடுத்துருக்கிறேன் நான். ம். பட் அவனுக்கு என்னன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்போது அவன் யூடியூப்ல பார்த்து சினிமா பீப்பிள விட யூடியூப்காரங்க செலிபிரிட்டிங்கிற லெவல்ல ம். தான் அவனோட மைண்ட் தாட் இருந்தது. ஏன்னா ஓ! 9த் ஸ்டாண்டர்ட் அப்பதான் 10த் ஸ்டாண்டர்ட். ம். 9வது, 10வது படிக்கிறான். பட் அந்த ஏஜ் கேட்டகரியில அப்படித்தான் இருந்தது. அவர் ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருந்தபோது ஒரு யூடியூபர் கிட்ட போய் ரொம்ப ரெக்வெஸ்ட்டா ஒரு நிமிஷம் பேசணும்னு. ம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம். அது நானா தான் போய் கெஞ்சினேன். என்னோட பையன் நாங்க திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம், சென்னை வந்திருக்கோங்க. உங்கள ரொம்ப பிடிக்கும். உங்க மேல உயிருங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் உங்க ம். கூட பேசினா போதும்ன்னு அவரு கல்யாணத்துக்கு போற அவசரத்துல டப்புன்னு என் நெஞ்சு மேல கை வச்சு தள்ளி விட்டு அவரு போயிட்டாரு. அப்புறம் பின்னாடி நான் ஓடுனேன். ம். ஓடி போய் சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு நிமிஷம் சார் என் பையனுக்காக பேசுங்க சார். டபான்னு ஓடி வந்து என் பையன் கையை பிடிச்சிட்டான். நீ எக்காரணத்துக்கு கொண்டு நீங்க இந்த ஆளுகிட்ட கேட்காதீங்க. ம். விட்டுருங்க. நீங்க வந்துருங்க. எனக்கு அந்த ஆளோட பேசவும் வேண்டாம், ஃபோட்டோவும் வேண்டாம், இனிமே எடுக்கவும் வேண்டாம். நான் வந்துருங்கன்ட்டான். அந்த வந்ததுல எனக்கு ஒரு மாதிரி அந்த மனசு ஃபீலிங் வந்து அது ம். இருந்துட்டே தான் இருந்தது. அது ஒரு எப்பேர்ப்பட்ட நம்ம வெள்ளை சட்டை போட்டோட கருப்பு புள்ளின்னு ஒண்ணு தனியா இருக்கும்போது வந்து அது கண்டிப்பா தனியா தெரியும். ம். எங்க வாழ்க்கையிலேயே நான் வந்து ரொம்ப ஒரு அவமானப்பட்டு என் பையனுக்காக கண்ணீர் விட்ட முதல்ல அதுதான். அப்பவே அழுது கண்ணுல தண்ணி வந்துருச்சு எனக்கு. ம். அடக்க முடியல. ஏன்னா அவனோட ஆசைய என்னால நிறுத்த கஷ்டம். முடியல. அந்த வெறி இருந்தது. ம்.
பட் அதே வந்து அப்புறம் நம்ம ஒரு வருஷத்துல யூடியூப் ஆரம்பிச்சோம். நம்ம வேற மாரி போயிட்டோம். அப்புறம் திருப்பி அதே யூடியூபர் வந்து என்னைய ஒரு ஃபங்ஷன்ல பார்த்துட்டு, "சார் நல்லா இருக்கீங்களான்னு" ஒரு கை குடுத்தான். ம். ஒரே வருஷத்துல. அப்படியே சாதிச்சிட்டீங்க. காலங்கள் மாறுச்சு. ம். ரித்திக்கும் வந்து அப்புறம் ஒரே வருஷத்துல அவனும் ம். நல்ல இதாகி, அவனும் ஓரளவுக்கு பேர் வாங்கிட்டான் அந்த அளவுக்கு. இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு நாங்க நம்பல. அதுவரை நீங்க சும்மாலாம் இல்ல. ஒரே வருஷத்துல வந்து ஒரே உங்ககிட்ட வருஷத்துல வந்து பேசுற அளவுக்கு நானும் மாறிட்டேன், என் பையனும் மாறிட்டான். இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது, அ பையன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம். நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும்ல, கஷ்டங்கள் இருந்திருக்கும். இல்ல தடைகள்னு சொல்லலாம். இல்ல இந்த மாரி அந்த மாரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையோ, இல்ல எனக்கு கஷ்டங்களோ வந்திருக்கா? அப்படி ஒண்ணும் எனக்கு பெருசா தெரியலைங்க. ஈஸியா தான் இருந்துச்சு. எனக்கு நம்ம ஃபோன்ல தானே எடுக்குறோங்க. ம். நம்ம ஃபோன் எடுக்கிறோம், நம்மளுடைய எதார்த்தமான பேச்சு. என்னைக்குமேங்க ஒரு ம். வாழ்க்கையில வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு உண்மையும், நேர்மையும் இருந்தா போதும். நம்ம 99.9% இன்னைக்கு வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா விதத்திலயுமே உண்மை தான் பேசுவோம். எந்த இடத்துலயும் அந்த பொய்ங்கிற வார்த்தை வராது. அந்த மாரி நம்ம உண்மைய எதார்த்தமா பண்ணும்போது மக்கள் ஏத்துக்குவாங்க. அது ம். மக்களுக்கே தெரியும். ம். யார் பொய் பேசுறாங்க, யார் உண்மை பேசுறாங்கிறது ஓரளவுக்கு பார்த்தா தெரியும். மக்களுக்கு பழகுனா தெரியும். இன்னைக்கு வந்து எனக்கு Insta, Facebook, YouTube மூணுலயும் பார்த்தீங்கன்னா 10,00,000 பேர் இருக்கிறாங்க. 10,00,000 ம். மக்கள் வந்து இன்னைக்கு நம்பி என்னைய வந்திருக்காங்க. வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, என்னை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, என் மேல இருக்கிற அன்பு. ம். அப்புறம் அந்த அன்பு திருப்பி அவங்களுக்கு நான் செலுத்தணும். பட் அது வந்து நம்ம நேர்மையாவும், நியாயமாவும் இருந்தா போதும். இல்ல அந்த இப்போ இது இது வந்து வந்து கொஞ்ச நாள் உங்கள பத்தி உங்களுக்கு புரிஞ்சக்கப்புறம் வந்த அன்பு. ஸ்டார்ட்டிங்ல வந்து யாருக்குமே தெரியாதுல்ல உங்கள பத்தி. ஆமா. அந்த அது மாரி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆ வந்தது. அந்த அதுதான். அந்த அன்புங்கிறது டைம் வந்து வந்து கொஞ்சம் இப்ப கொஞ்சமா தான் மனசு வந்து வந்தது. ஒண்ணு சொல்லும். இல்ல இது நமக்கு செட் ஆகுமான்னு தெரியலப்பா. அப்புறம் நம்ம எடுக்கும்போது வேணான்னு சொல்லும். ஆ. நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோலலாம் பேசும்போது, இப்ப அந்தன் அப்படிங்கிற வார்த்தை நெறைய யூஸ் பண்ணுவேன். ம். அந்தன் அப்படின்னா, இப்ப ஒரு வண்டி காமிச்சுட்டு இருக்கிறப்ப ரைட் இந்த இடத்துல ஹெட்லைட் குடுத்துருக்காங்க. ம். அதுக்கப்புறம் அந்தன் பார்த்தீங்கன்னா, அ. இங்க வந்து கிரில் குடுத்துருக்காங்க. அ. அதுக்கப்புறம் அந்தன் பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்டேரிங் இருக்குது. அந்தன் சொல்லிட்டு இருப்பேன். அ. அந்த சில வீடியோக்கள் நெறைய வந்து நெறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஓகே. "யோ! என்னய்யா எப்ப பார்த்தாலும் ஆ. அந்தன் சொல்லிட்டு இருக்கிறேன்னு." ஓ! அதுக்கப்புறம் தான் நம்ம அப்படியே அந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தனோம். ம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் ஒரு 4, 5 வீடியோ 10 வீடியோக்கு பக்கம் நான் மைக்கே யூஸ் பண்ணேங்க. நான் சும்மா ஃபோன்ல என்ன மைக் இருக்கோ அதான் பேசினேன். ம். அதெல்லாம் கிட்ட வச்சு பேசும்போது கொஞ்சம் நல்லா கேட்குது. நான் கொஞ்சம் தூரமா போயிட்டேன் கேட்கல. அதுக்கப்புறம் தான் சரி பையனோட மைக் குடுத்தான். நீங்க மைக் போட்டு பேசுங்க அப்படின்னு ம். சொல்லி, அதுக்கப்புறம் மைக் போட்டு பேசுனோம். அதுக்கப்புறம் இடையில அப்புறம் அப்படி இப்படின்னு விளாக்ஸும் பண்ணணும். ம். அப்புறம் விளாக்ஸ் பண்ணி அப்புறம் பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு போகல. அப்புறம் ம். பார்த்தா கார் போட்டா தான் மக்கள் பார்க்குறாங்க. விளாக்ஸ் போட்டா பார்க்கறதில்ல. சரி ம். ஓகே. அது நம்ம இன்னைக்கு பண்ணுவோம். கார்லயே டிராவல் பண்ணணும்னு கார்ல டிராவல் பண்ணி போனேன். அப்புறம் கார்ல டிராவல் போனதுக்கப்புறம் நெறைய மக்கள் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்களே சொன்னாங்க. "அண்ணா ம். கார் பார்த்து இதா இருக்குதுங்க. நீங்க எல்லாமே நீங்க பண்றீங்க. ம். எல்லாமே நீங்க பண்ணுங்கண்ணா. ம். காரும் பண்ணுங்க, டிராவல் பண்ணுங்க, சாப்பிடுங்க, நீங்க போறது, ம். தூங்குறது எல்லாமே வீடியோ போடுங்கண்ணா. நல்லா இருக்குதுண்ணா" அப்படி கொஞ்சம் அப்படின்னாங்க. கொஞ்சமா மக்களும் சொல்லி அப்படியே நீங்க அத அவங்களே சொல்லும்போது சரி மக்கள் ஆ. மாறிட்டாங்க. அதுல ஒருத்தர் தான் எனக்கு சேனல் ஆரம்பிச்சு 1 வருஷத்துக்குள்ளயே ம். 1 இயர் இருக்குன்னு நெனைக்கிறேன். 1 இயர் தாண்டி சாரி 1 இயர் தாண்டிடுச்சு. அவரு தான் ஒருத்தர் டிஎம்எஃப்ன்னு போட்டாரு. ம். எனக்கு அப்ப தெரியல என்னன்னு டிஎம்எஃப்ன்னு. அப்புறம் அவர் தான் சொன்னாரு, "திருப்பூர் மோகன் ஃபேமிலி நம்ம ஒரு குடும்பமா இருக்கிறோங்க. ம். டிஎம்எஃப்ன்னு இனிமேல் எல்லாத்தையும் சொல்லுங்க நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லி செந்தில் நெனைக்கிறேன் பல இடத்துல. ம். அவரு தான் முதல் முறையா எனக்கு அந்த டிஎம்எஃப்ன்னு பேர் வச்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த டிஎம்எஃப் வந்து நிலைச்சு, ம். இன்னைக்கு அகில உலகமும் டிஎம்எஃப்ன்னா தெரியுது அப்படின்னா, எல்லா கண்ட்ரிலயுமே டிஎம்எஃப்ன்னு ஃபோன் பண்றாங்க எனக்கு. எந்த இடத்துல சூப்பர். பார்த்தாலும் டிஎம்எஃப் ம். அப்படிங்கும்போது ரொம்ப நம்மளுக்கே சந்தோஷமா இருக்கு. ம். சின்ன சின்ன தடைகளோ, இல்ல கஷ்டங்களோ இருந்தா கூட அத எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்து சூப்பரா அது அப்படியே எதார்த்தமா போய்க்கிறது தானங்க. உங்க வாழ்க்கையில இந்த இன்ஃப்ளூயன்சர், கன்டென்ட் கிரியேஷன் இந்த மாரிலாம் ஆனக்கப்புறம் எப்படி மாறுச்சு? உங்க மைண்ட் செட்டோ, இல்ல உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுச்சு? இல்ல உங்க லைஃபே? லைஃப் ஸ்டைல் வந்து எனக்கு 100% ம். அப்படியே நான் எங்க இருந்தனோ, ம். அப்படியே திருப்பி தலைகீழா போட்டுருச்சுங்க. ஆக்சுவலி என்னுடைய பழைய வீடியோஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நார்மலா நம்ம ஊர்ல வந்துங்க இந்த ஜாக்கிங் பேண்ட் இருக்கும். இந்த ம். பனியன் பேண்ட் மேக்ஸிமம் நான் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ம். சட்டை யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் என்ன ஒரு ரூ. 1000 தான் இருக்கும். ஒரு 500, 600, 700 ம். அந்த காதர்பேட்டையில தான் ம். சட்டை எடுப்பேன். பட் நார்மலா ஒரு ரூ. 300, ரூ. 400 ஸ்லிப்பர் செருப்பு தான் ம். போட்டுருப்பேன். இதுன்ற லைஃப் ஸ்டைல் எப்பவுமே. ம். நான் கேஷுவலா தான் இருப்பேன். மத்தபடி செயின் இதெல்லாம் எப்பவுமே போட்டிருப்பேன். இது வந்து அம்மாது, இது வந்து மாமனாருது. அதனால எப்பவுமே அது இருக்கும். பட் இந்த துணிமணியில லைஃப் ஸ்டைல்ங்கிறது இதுதான். ம். நார்மலா ஒரு கேஷுவலா ஒரு வாட்ச் டைட்டன் வாட்ச் கல்யாணத்துக்கு வாங்கி குடுத்த வாட்ச். அது இன்னும் வச்சிருக்கேன். அதான் ம். கட்டிட்டு இருந்தேன். 1,00,000 ஃபாலோவர்லாம் தாண்டும்போது வந்து நெறைய மக்கள் வந்து எனக்கு வந்து அட்வைஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. "அண்ணா ம். நெறைய யூடியூபர்ஸ் இப்படி பண்றாங்க. கார் ரிவ்யூவர்ஸ் இப்படி பண்றாங்க. ம். நீங்க இந்த மாரி டிரெஸ் பண்ணுங்க. இந்த மாரி பேண்ட் போடுங்க. இந்த மாரி செப்பல் போடுங்க. இந்த மாரி ஷூ போடுங்க" அப்படின்னாங்க. ம்.
அதனால ஷூ எல்லாம் போட்டு எனக்கு நினைவு தெரிஞ்ச கூட ஞாபகம் இல்லை. எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கூட. அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நல்லா ஷூ போட்டது. இன்னைக்கு வந்து ஷூ போட வச்சுங்க. இன்னைக்கு ஒரு பிராண்டடா என்னை மாத்திருக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டிஎம்எஃப் தான் காரணம். உங்க எண்ணத்துல வேற ஏதாவது மாற்றம் இருந்திருக்கா? நான் முந்தி இப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பேன். இப்ப அந்த கன்டென்ட் கிரியேஷன் ஆனதுக்கப்புறம் ஏதாவது வாழ்க்கையில நான் இத கத்துக்கிட்டேன். இந்த மாரி இருக்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். லைஃப் ஸ்டைல் ஓகே. நான் பார்த்த வரைக்குமேங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. நிறைய யூடியூபர்ஸ் வந்து இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 தாண்டிட்டாலே 1,000,000 தாண்டிட்டாலே ரொம்ப செலிபிரிட்டியா ஃபீல் பண்றாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து இத்தனை லட்சம் ஃபாலோவர் இருக்கும்போது நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்னா அப்படித்தான். இன்னும் 5 வருஷம் கழிச்சு இருந்தாலும் இப்படித்தான். அது இன்னும் 10 வருஷம் கழிச்சாலும் இப்படித்தான். அப்படித்தான் இருக்கிறோம். பட் சில பேர் வந்து அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அவங்க ஒரு ஃபாலோவர் ஜாஸ்தியா இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய ஆள் நினைச்சுக்கிறாங்க. பட் மனிதர்கள்னு அவங்க வந்து ஒரு நாள் நினைக்கிறது கிடையாது. நான் இப்ப சொன்ன மாதிரி நான் ஒரு இடத்துல போறேனுங்க. ஒரு இடத்துல போகும்போது நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். நம்ம யூடியூபரை பாக்குறோம். பயங்கர மில்லியன் கணக்குல ஃபாலோவர் வச்சிருக்காரு. பேசணும்னு நினைக்கிறோம். அவரு வந்து நம்ம கிட்ட பேசல. நம்ம இப்ப நம்மளை பார்த்தோன்னா மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. நம்மளை பார்த்தோன்னா கால் மேல கால் போட்டு வந்துக்கிறாங்க. பந்தாவுக்கு வந்துக்கிறாங்க. இது பண்ணிக்கிறாங்க. பட் அதே இடத்துல இந்த பக்கம் ஸ்கிரீன்ல ஒரு மிகப்பெரிய ஆக்டர் இருக்காரு. இன்னைக்கு தமிழ்நாடுல சொன்ன உடனே சின்ன குழந்தை பெரிய வரைக்கும் சொன்ன உடனே தெரியும் தான் இந்த ஆக்டர். அவ்வளவு பெரிய ஆக்டர். நான் திரும்பி இந்த பக்கம் நடந்து போன உடனே அவர் என்னை பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. அவர் தமிழ்நாடு ஆக்டர் கூட இல்ல, ஆல் ஓவர் இந்தியா ஆக்டர். நம்ம ஹிந்தியில சொன்னா கூட தெரியும். ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லா லாங்குவேஜும் தெரியுற ஆக்டர். சொன்னது பெரிய ஆக்டர், பெரிய ஹீரோ. அவ்வளவு பெரிய ஹீரோ என்னை பார்த்து கண்டுபிடிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே இதா இருந்தது. என்ன அவங்களும் மனுஷன்தான், இவங்களும் மனுஷன்தான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி என்ன மில்லியன் கணக்கா அவங்க போயிட்டாங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நிறைய மக்களை நான் பாக்குறேன். ஒரு நாளைக்கு எப்படி குறைந்தபட்சம் ஒரு 10-20 பேர் பாப்புறேங்க. ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எல்லாம் போகும்போது பல நூற்றுக்கணக்கான மக்களை பாக்குறேன். அந்த இடங்கள் போறதை பொறுத்து பல நூற்றுக்கணக்கான பேர் போட்டோ எடுக்கிறாங்க. அது உண்மையுமே சந்தோஷமா இருக்கும். எனக்கு வந்து யாருன்னே தெரியாம நான் வந்து ஒரு திருப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பெரிய டெவலப்டு ஊருன்னு சொல்ல முடியாது. ஓகே, கொஞ்சம் விட்டுறது இல்ல. அப்படி இருந்த ஒரு இது. ஏன்னா சென்னை, நம்ம கோயம்புத்தூர், சேலம், மதுரை இந்த மாதிரி பெருசா கம்பேர் பண்ணும்போது திருப்பூர் சின்ன ஊர் தான். இப்ப சென்னையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு ஊர்ல நம்ம எங்கேயோ ஒரு மூலையில இன்னைக்கு நான் இருந்ததை இன்னைக்கு திருப்பூர் மோகன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட், இன்னைக்கு டிஎம்எஃப் அப்படிங்கிற ஒரு பிராண்டை உருவாக்கி கொடுத்தது மக்கள் தான். பட் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இன்னைக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலயும் அவங்ககிட்ட நான் எங்க இருந்தாலும் நான் கார்ல போனாலும் சரிங்க, நான் ஒரு கடைக்கு போனாலும் சரி, இப்ப நான் கார் பார்க்கிங் பண்ணி டக்குனு இறங்கணும்னு டூ வீலர் போன ஒருத்தர் டப்புனு திரும்பி வர்றாரு. என்னன்னா எங்கீங்கண்ணா இங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்பு உள்ளங்கள். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி பேசுறது, வர்றது, பிடிக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலுமே கடவுள் கொடுத்த அருள் தான். இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, வீடியோ போட ஆரம்பிச்சிட்டீங்க. மக்களும் உங்களை பிடிச்சிருக்கு. எப்போ உங்களுக்கு வந்து ஆணித்தரமா ஓகே இதுதான் எனக்கு ஒர்க் ஆகுது, நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்ட்ராவா எஃபோர்ட் போட்டு பண்ண அந்த ஒரு இல்ல, டைம்? ஒரு நாளும் இல்லை. அப்பலாம் இல்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அப்படி சேனல் 0ல என்னைக்கு ஆரம்பிச்சனோ, இன்னைக்கு 3 பிளாட்ஃபார்ம்லயும் 10 லட்சம் ஃபாலோவர் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு இப்படியே தான் இருக்கிறேன். அன்னைக்கு எப்படி பேசணுமோ இன்னைக்கு இப்படித்தான் பேசுறேன். அதான் நான் கூட சொன்னேன். அன்னைக்கு எப்படி பேசணும் இன்னைக்கு பேசுறேன். இன்னைக்கு எப்படி பேசுறோம் நாளைக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட்னால மாறேன்லாம் இல்ல. முதல்ல இருந்து எப்படி இருக்குமோ இப்படியே தான் கடைசி வரைக்கும். நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்க்கை போதும். இதே மக்கள் வேணுங்கிற வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டாங்க சப்போர்ட். ஆக்சுவலா வந்துங்க இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது தெரியுமில்ல உங்களுக்கு? ப்ரொமோஷன் ஒரு கடைகளுக்கு போய் பண்ணாங்க. இந்த மாதிரி போய் நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க. பட் அதையும் வந்து நான் பல நாளா ரொம்ப யோசனை பண்ணேன் பண்றதுக்கு. ரொம்ப நாளா யோசனை பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் பண்ணினேன். எங்க அண்ணன் சொன்னாரு, இந்த மாதிரி நேர்மையான வழியில நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா எது வேணாலும் பண்ணலாம். அதுக்கு தவறான வழிக்கு நீ போக வேண்டாம். தவறான வழிகள் நிறைய இருக்கு. நீ ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மெயினான விஷயம் இந்த கேமிங் இதுல சொல்லுவாங்க. அந்த கேம்ஸ் இது போடுங்க, நான் வந்து இவ்வளவு பணம் கட்டினேன், பெட் கட்டினேன், நீங்க 1000 ரூபாய் கட்டுங்க, 2000 ரூபாய் கட்டுங்க, உங்களுக்கு 10,000 ரூபாய் வரும். இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டில். அப்புறம் போன வாரம் கூட ஏதோ ஒரு சேனல்ல பாத்துருந்தேன். அந்த மாதிரி அண்ணன் சொன்னது அது. தப்பான விஷயத்துக்குள்ள எதுக்கு போகாத. நீ இது ப்ரொமோஷன் 100% நீ நினைக்காத ஃபர்ஸ்ட். இன்னைக்கு ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் நீ காமிக்கிற. இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த இதை கொண்டு போய் காமிக்கிற. ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோ பயங்கர ஹிட் ஆகி இன்னைக்கு நான் நல்ல திருப்பூர்ல இதானது வந்து பாத்தீங்கன்னா காசா கிராண்டுன்னு சொல்லி நான் ஒரு வீட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தேன். அண்ணா இதான் சொன்னேன், இன்னைக்கு தமிழ்நாடு ஊரா இன்னைக்கு நீ பயங்கர ஃபேமஸா இருக்கிற அப்படின்னா அந்த காசா கிராண்ட் விளம்பரம் வந்து அவ்வளவு ரீச் ஆயிருக்குது. உன் விளம்பரத்தை பார்த்து நானே வாங்கினேன் அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல வீடு நிறைய பேர் வீடு வாங்கி இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு நிறைவா இருக்கும். அதே அண்ணன் தான் சொன்னார். ஆமா, அதே அண்ணன் தான் என்கிட்ட சொன்னார், இதை வந்து நீ ப்ரொமோஷன் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு நாள் கூட நீ நினைக்காது. மத்த யார் என்ன சொன்னாலும் இந்த காதல் வாங்கி இந்த கருத்து போயிட்டு ஒரு விஷயத்த இந்த இடத்துல இருக்குது,
அப்படின்னு ம். காமிக்கிறது உன்ற வேலை. ஆ. இதுதான். இது நீ 100% பண்ணு அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஆன்லைன் ரம்மிலாம் கூட வந்ததுங்க. ம். லட்சக்கணக்கா பணம் குடுக்குறேன்னாங்க. அதெல்லாம் இந்த காலம் இல்லைங்க. எந்த காலத்துக்கும் நான் பண்ண மாட்டேன். ஆன்லைன் ரம்மி ஆகட்டும், கேம்ஸ் ஆகட்டுங்க, ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாரி நெறைய இது பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ம். ஆப் ப்ரமோஷன். இந்த மாரி விஷயங்கள்ல இன்னைக்கு இல்லைங்க, எந்த காலத்துக்கும் மக்கள கொண்டு போய் நான் சேர்த்து ம். ஒரு ஹோட்டல் பண்றாங்களா, நல்ல ஹோட்டல், தெரிஞ்ச ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருக்கிறோம். அப்படிங்கிற ம். பட்சத்துக்கு ஹோட்டல் பண்ணலாங்க. செருப்பு கடை, ஷூ கடை, துணி கடை பண்ணலாம். இந்த மாரி நம்ம ட்ரெஸ் எடுத்துருக்கோம், நம்ம போடுறோம், யூஸ் பண்றோம், நல்லா இருக்குதுன்னா, அதை 4 ஆமாமா. மக்களுக்கு சொல்றோம். இடங்கள் ஏதாவது இன்னைக்கு வாங்கணும் அப்படின்னா, இப்போ நெறைய பேர்த்துக்கு என்னன்னாங்க, ம். உங்க ஏரியால இருக்கிற இடம் உங்களுக்கே தெரியாது. இப்ப நீங்க கரெக்ட். அரசபுரத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்லயே நெறைய இடம் இங்கேயே தெரியாது. இருக்கிறீங்க, நீங்க இடம் வாங்கலாங்கிற ஐடியால இருக்கிறீங்க. உங்களுக்கே தெரியாது. உங்க ம். வீட்டுக்கு இருந்து ஒரு 2000 அடியில இருக்கும். பட் சில இதுல தெரியாது. அந்த மாரி ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். ம். ஃபோன் பண்ணி. நான் ஒரு ரியல் எஸ்டேட் வீடியோ ஒண்ணு போட்டிருந்தேனுங்க. ம். சூலூருக்கு பேக் சைடு நான் போட்டிருந்தேன். சரி. அவரு அந்த ஏரியா தான். ம். ஒரு ஒரு 1 1/2 2 கிலோமீட்டர் தான். அவர் அந்த வீடியோ பார்த்துட்டு அங்க போய் இடம் வாங்கிட்டார். ம். ரியல் எஸ்டேட் அந்த பிளாட் போட்டிருந்தாங்க. பிளாட் ம். போட்டிருந்து அவரும் 2 சைட் வாங்கிட்டார். ம். அந்த 2 சைட் வாங்கிட்டு எதாச்சும் ஒரு நாள் சூலூர்ல நான் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது, அந்த பேக்கரில சமீபத்தில அவர நான் மீட் பண்ணியிருந்தேன். வந்தோனே அப்புறம் நார்மலா பேசினேன். வந்து பேசிட்டு கை குடுத்துட்டு, எல்லாம் பேசிட்டு, உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷங்கண்ணா. எங்க ஊர் பக்கத்துலயே அது வந்து சைட் போட்டிருக்கு எனக்கு தெரியவே இல்ல. ஓ! உங்களோட வீடியோ பார்த்துட்டு நான் போய் உடனே பார்த்தேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ம். கிழக்கு சைட்டு நான் கேட்டேன். அதே கிடைச்சது எனக்கு. போன உடனே கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். நான் கை குடுத்து, ம். என் வாழ்க்கையின் லட்சியம் அது. இந்த இடம் மாரி சைட் வாங்குறதெல்லாம். போட்டாங்கன்னா, ஆனா இப்பேற்பட்ட சைட் போட்டிருக்கிறது எங்களுக்கே தெரியலைன்னா, ஆனா ம். நீங்க எப்படி கண்டுபிடிச்சு வந்தீங்க? ஆனா அப்படிலாம் வரலீங்க. என்னை கூப்பிட்டாங்க. ம். இந்த மாரி 4 மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னை சரி, கூப்பிடுறாங்க. சரி. அந்த மாரி 4 விஷயங்கள, நல்ல விஷயங்கள மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். ம். இதுதான் என்னுடைய எண்ணங்கள். ஒரு உள்ளத நம்ம உள்ளபடி சொல்லிருவோம். உள்ளத உள்ளபடி அவங்க நம்ம அக்செப்ட் சொல்லிருவோம். அது வாங்குறது வாங்காது அவங்க அவங்களுக்கு தெரியும் தான். ம். அதாவது இருக்குதுன்னு மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். ம். அதுக்கப்புறமா விலை ஜாஸ்தியா, விலை கம்மியா நம்ம வாங்கி குடுக்குறதுன்னு எதுவுமே பண்ண போறதில்ல. இருக்கிற விஷயத்த நான் சொல்லிர்றேன்.